இது நம்ம ஃபேமிலி. பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், யார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்களில். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து சின்னம் ஒதுக்க உத்தரவிட வேண்டும், அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கட்சியினுடைய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிதாக விண்ணப்பம் அளிக்கும்படி மதிமுக தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவின்படி மதிமுக சார்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய விண்ணப்பத்தை முறையாக பரிசீலிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மதிமுக அளித்த விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.